லாஸ்ட் வீடியோவில் மாமனாரை பற்றின எல்லா உண்மையும் மருமகளுக்கு தெரிஞ்சிருது. அவள் வந்து ஏன் இந்த மாதிரி மாமா நம்மக்கிட்ட நடந்துக்கிறாரு, நம்ம அவர் அப்பா மாதிரி தானே நம்ம பார்த்தோம், அவர் ஏன் எப்படி இந்த எண்ணம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. மாமையார் வந்து குளிச்சுட்டு வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து எனக்கு ஒரு காஃபி ஒன்று போட்டு தெரியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிடறாங்க. கிச்சனுக்கு போகிற இடத்துல மாமனார் வந்து ஒரு மாதிரி பார்க்குறத வந்து அவள் நோட் பண்ணுறா. உடனே மாமியார்கிட்ட போயிட்டு என்னாச்சு மருமக ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க, அவள் வந்து பழசு எதுவும் நினச்சிட்டு இருப்பா போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மாமாவுக்கு ஒரு காஃபி போடுமா அப்படின்னு சொல்லிட்டு மருமகளை கூப்பிட்டு சொல்கிறாங்க. மருமக வந்து மாமியாருக்கு சர்க்கரையும் மாமனாருக்கு சால்ட்டும் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. அவன் சால்ட்டு போட்ட காஃபியை குடிச்சிட்டு அவன் குடிக்கவும் முடியாமல் வெளியே வச்சு தவிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு சிங்கில் எடுத்துகிட்டு போயிட்டு பாதி ஊற்றிட்டு இது பண்ணிடுறான். என்னாச்சுங்க அப்படின்னு. இல்லை, காஃபி ரொம்ப சூப்பராக இருந்தது, நான் தான் நாக்கு பற்றிக்கிச்சு அதிகமாக குடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் கீழே ஊற்றிடுறான். அவன் காஃபி குடிக்கும்போது கூட மருமகளை ஒரு மாதிரி பார்க்குறத வந்து அவள் ரொம்ப நோட் பண்ணிவிட்டு அழக ஆரம்பிச்சிடுறா. மேலே மொட்டை மாடியில் துணி துவச்சிட்டு இருக்கா. துணி துவச்சிட்டு இருக்கும்போது அந்த கயிறில் தலையை விட்டு ஒரு மாதிரி ஈன்னு இழுகிறான். உடனே வந்துட்டு மருமக பார்த்துட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. கற்றுட்டுனோடனே என்னமாச்சு ஏமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை, எனக்கு இடுப்பு பிடிச்சிக்கிட்ட அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் அதுதான் சொல்கிறேன், நீ சொல்கிறது நான் கேட்கவே போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. உடனே எதிர் வீட்டுக்கார பையன் வந்து அடித்தான் இல்லைங்களா, அவன் வந்து கையில் வந்து தலையில் எல்லாமே கட்டு போட்டுட்ருக்கான். என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணா நீயே சொல்லுங்கண்ணே, தலையில் போனால் என்னது அங்கங்கே போய் அடிபட்டு வந்துடுறான், இவனை திருத்தவே முடியலண்ணா, நீங்களாவது பொறுப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு நானும் சொல்லியிருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே இடுப்பொழியிலேருந்து வெளியே வரா. உடனே எப்படிமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கேட்குறாங்க. அத்தை நல்லாயிடுச்சு அத்தை, நான் போய் கோலம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கோலம் போட ஆரம்பிக்கிறா. அப்போ வந்து மாமனார் வந்து வெளியே வரதை வந்து நோட் பண்ணுறா. நோட் பண்ணிவிட்டு போய் ஷால் முறைச்சிக்கிட்டே போயிட்டு நான் போய் ஷால் போட்டு வந்து மறுபடியும் கோலம் போட ஆரம்பிக்கிறா. அப்போ வந்து எதிர்த்து வீட்டு பையனும் மாமனாரும் வந்து ஒருத்தரை பார்த்து முறைக்கிற மாதிரி ஒரு சீன்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. மருமக வந்து மாமனார் மேலே பயங்கர கோவத்தோட உள்ளே போகிறா. அப்புறம் வந்து வீட்டில் போயிட்டு ஃபோன் பேசுகிறா. ஃபோன் பேசினோடனே எப்போ வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா ஹஸ்பண்ட்காரர்கிட்ட. என்ன சொல்லும், எப்பயுமே வந்து சாப்பிட்டியா நல்லா இருக்கீங்களான்னு தானே கேட்பேன், இப்போ என்ன திடீர்னு வந்து எப்போ வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ வெக்கப்படுறியா, எனக்கு நீ வெக்கப்படுறத பார்த்தா அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே உன் வெக்கத்தை வந்து என் கையாலே வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே வந்துட்டு இல்லை நீங்கள் வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னு சொன்னோன்னே நான் அப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறா. என்னப்பா ஆச்சு அப்படின்னு. மருமக வந்து கடைக்கு போயிருந்தா. அப்போ வந்து கடைக்காரன் வந்து மருமகளுடைய கையை வந்து பிடிச்சதுனால நான் அவன் கை காலெல்லாம் அவ்வளோ உடச்சி வச்சிட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, மருமக வந்து இங்கே சேஃபாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ ஒரு வார்த்தை சொல்லுப்பா, நான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நான் வரேன், என் படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலையை வந்து நான் அங்கேயே இது பண்ணிக்கிறேன், என்ன தவிர என் பொண்டாட்டியை வந்து யார் தொட்டாலுமே நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். உடனே வந்து வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான்.